அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது மனிதனுடைய மனம்தான். இந்த மனம் சரியாக இல்லாதனுடைய விளைவாக லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், நிறைய கிரைசிஸ், நிறைய துன்பங்கள், கஷ்டங்கள் வருது. அப்போ மனசு ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் வரலையா அப்படி நம்ம கேட்போம். வரத்தான் செய்கிறது. நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கணும் பைபிள்லேயே பார்க்குறோம். துன்மார்க்கனுக்கு நடக்கிறது போல் சன்மார்க்கனுக்கு நடக்கிறதுன்னு பார்க்குறோம். அது ஒரு பக்கம் உண்மை இருந்தாலும் பெரும்பாலான வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்வு காணாமலே போவதும் தொடர்கதையாக போவதும், வாழ்க்கையினுடைய எந்த பகுதியில் திரும்பினாலும் ஒரு மன அழுத்தத்தோடும் கஷ்டத்தோடும் வாழ்வதற்கு சூழ்நிலைகள் தான் காரணம் என்று கூற இயலாது. இது இந்த உலகத்தினுடைய இயல்பு என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. பெரும்பாலான நம்முடைய துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நம்முடைய மனம் ஒரு காரணமாக இருப்பது உண்டு. ஒரு கிறிஸ்தவர் தொடர்ந்து சர்ச்சுக்கு போவார், பிரசங்கம் கேட்பார். அங்கே போதகர் மனம் எப்படி இருக்கணும், சுபாவம் எப்படி இருக்கணும், எந்தெந்த விஷயங்களை நம்ம மாற்றணும், எப்படி இப்படி செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்லி மனம் மாற்றம் தொடர்பாக நிறைய பேசுவார். இவருடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டம். அந்த பாஸ்டர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம் நிறைய சொல்கிறவங்கள அந்த பாஸ்டர் என்ன அட்வைஸ் பண்ணுவார்னு சொன்னால், முதலாவது நாம் ஆண்டவருக்கு முன்பாக சரியாக வாழ்வதற்கு தேவையான கிருபையை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தரை நம்முடைய இருதயத்தில் அழைத்து நம்முடைய இருதயத்தை செவைப்படுத்த ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். என்றால் எரேமியா 5:25 வாசித்து பார்க்கும் பொழுதும், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59:1-2 வாசித்து பார்க்கும் பொழுதும் நிறைய துன்பங்களுக்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கின்ற பாவம்தான். அந்த மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணுவார். ஆனால் இவரும் அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு அவருடைய அட்வைஸை கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணி பார்ப்பார். இவரால் முடியாது. அப்போ அவருக்கு ஒரு சலிப்பு வந்துச்சு. என்ன வாழ்க்கை இது, மனசும் மாற மாட்டேங்குது, கஷ்டமும் தீர மாட்டேங்குது, என்ன வாழ்க்கை இது. ஏன்னா மனசை மாற்றுறது ரொம்ப கடினம். இந்த மனசில் இருந்தால் தப்பான சுபாவம் வருது, தப்பான எண்ணம் வருது, தப்பிதமான விருப்பங்கள் வருகிறது, தாழ்மையற்ற நிலை, பெருமை, அகம்பாவம், வெறுப்பு, விரோதம், கசப்பு, கோபம், எரிச்சல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இருதயத்திலிருந்து வருகிறதுனால, இந்த மனசுலேருந்து வருகிறதுனால மனசை மாற்றுறது கடினம். ஆனால் மனதை நாம் மாற்ற முடியாது. இந்த மனதை மாற்றுகின்ற ஒரு கர்த்தர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய மனதை அவர் மாற்றும்படியாக ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது மத்தேயு 18:3 சொன்ன விதமாக பிள்ளைகளைப் போல நம்முடைய மனம் மாறும். எனவேதான் யோவான் 3:5-7 வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு மறுபடியும் பிறந்தாலன்றி தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். நாம் நம்மளை நாமே சீர்திருத்தி கொண்டிருக்கிறதில்ல. நிறைய நேரங்களில் கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு வர்றவில்லை, நாம் கொஞ்சம் விஷயங்களை தப்பு பண்ணாமல் தவறு செய்ய வாழ்கிறோம். ஆனால் மறுபடியும் விடுகிறது. மனசும் மாற மாட்டேங்குது, கஷ்டமும் தீர மாட்டேங்குது, வாழ்க்கையில் சலிப்பும் சஞ்சலமும் தொடர்கதையாகுது. எனவே மனதை மாற்றுகின்ற ஆற்றல் மிக்க கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த மன மாற்றத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரோடு ஒத்துழைக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை நமக்குள் செயல்படுகிற அனுபவத்தை தேட வேண்டும். ஆவியானவரால் நம்முடைய மனம் மாற்றப்படும், நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படும். 2 Corinthians 5:17 என்ன சொல்கிறது என்றால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் புதிதாயிடுச்சு. இந்த மனம் மாறுகிற பொழுது அமைதி வரும், தைரியம் வரும், நம்பிக்கை வரும், தெளிவு வரும். என்ன கஷ்டம் பிரச்சனைனா கூட அதன் மத்தியில் கூட ஒரு தெளிந்த மனநிலை, ஒரு நம்பிக்கை மனநிலை நமக்கு ஏற்படும். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட பேசணும். நம்மிடத்தில் இருக்கின்ற குறைவுகள், பிரச்சனைகள், மாற்ற முடியாத நிலைமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட பேசுகிற பொழுது நிச்சயமாக மனம் மாறும். மனதை நாம் தான் மாற்ற முடியாது என்று நம்மை ஆண்டவர் மாற்ற முடியும். அந்த ஆண்டவருக்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய சுபாவங்களை நீர் மாற்றும், என்னுடைய மனநிலை நீர் மாற்றும், என்னுடைய தவறான ஆசைகளை என்னை விட்டு மாற்றும், என்னுடைய தவறான பழக்க வழக்கங்களை மாற்றும், என்னுடைய கோபமான, எரிச்சலான, தாழ்மையற்ற, பெருமையான, அகம்பாவமான, உணர்ச்சி வசப்படுகிற இது போன்ற தவறுகளை விட்டு என்னை விலக்கும். என் ஆண்டோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார்.
மனம் மாறும், கஷ்டங்களும் தீரும், வாழ்க்கையிலே நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ ஆண்டவர் உதவி செய்வார்.